இந்த உலகை காப்பாற்ற மகாவிஷ்ணு தன் முதல் அவதாரமாக மச்ச அவதாரமாக தோன்றினார். ஒரு நாள் சிருஷ்டி முடிந்து பெரும் பிரளயம் வரப்போகிறது என அறிந்த விஷ்ணு மீன் வடிவில் முனிவரிடம் தோன்றினார். முனிவர் தனது குடுவையில் நீர் எடுத்தபோது தெய்வீக ஒளி கொண்ட ஒரு சிறிய மீன் தோன்றியது. அந்த மீன் சாதாரணமல்ல, அது வேகமாக வளர்ந்தது. குடுவையிலிருந்து குளம், குளத்திலிருந்து ஏரி, ஏரியிலிருந்து பெரும் சமுத்திரம் வரை பறந்தது. இப்போது அது முழுமையாக தெய்வீக மச்ச அவதாரமாக வெளிப்பட்டது. அரை மனிதன் அரை மீன் வடிவில் விஷ்ணு தன் அவதார சக்தியோடு பிரகாசித்தார். அந்த நேரம் உலகையே மூழ்கடிக்கும் பெரும் வெள்ளம் வந்தது. முனிவர், சப்தரிஷிகள், அனைத்து உயிரினங்களும் ஒரு படகில் சேர்ந்து காப்பாற்றப்பட்டனர். மச்ச அவதாரம் அந்த படகை பாதுகாத்து வழிநடத்தினார். இறுதியில் அந்த படகு ஒரு மலை சிகரத்தில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டது. அதன் பின் மகாவிஷ்ணுவின் மச்ச அவதாரம் தெய்வீக ஒளியில் மறைந்து விண்ணுலகை நோக்கி சென்றார்.